அதோட ஸ்டார்டிங் சீன்லயே கிராண்ட்பா கன்னு பென்னு 3 பேருமே ஐஸ் ஸ்கேட்டிங்காக வந்திருக்காங்க. ஆனா கிராண்ட்பாக்கோ ஸ்கேட்டிங் பண்ணது கொஞ்சம் அதிகமான பயம். வயசான காலத்துல கீழே விழுந்து அடிபட்டுருவோமோன்னு. இதுல பென் வேற கிராண்ட்பா கவலைப்படாதீங்க, கை காலு மண்டையை தவிர வேற எங்கேயுமே அடிபடாது அப்படிங்கிறான். ஐயோ அப்படின்னு பீதியாக அப்போ கன் தான் ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லி அமுச்சு வைப்பா. சரின்னு ஸ்கேட் பண்ண போனா 3 முத்தி போன மூஞ்சிங்க கன்னோட வந்திருக்காங்க. ஆக்சுவலா இவங்க கிராண்ட்பாவை ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்காங்க. இப்படி ரொம்பவும் அழகான 3 மூஞ்ச பார்த்ததும் நம்ம ஆளுங்க 3 பேத்துக்கும் செமையாவே பீதி ஆயிடும். நம்ம பென்னோ என்ன ரிவெஞ்சுன்னு கேட்க பல வருடங்களுக்கு முன்னாடி நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் பிளம்பர் ஏஜென்சில இருக்கும்போது முத்தின மூஞ்சிங்க பிளானட்டுக்கு போய் இவங்க கிரைம் அதிகமா செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நாடு கடத்திருப்பாங்க. இப்ப அங்கே தப்பிச்சு வந்து பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு ஒத்த கால நிக்கிறாங்க. அப்பெல்லாம் கிராண்ட்பா மேக்ஸ் எங்க அதனால வளைச்சு அடிச்சாரு. பட் கிராண்ட்பாக்கு இப்ப வயசாயிடுச்சு. உடனே பென்னோ கிரே மேட்டரா மாதிரி அவங்க கண்ணுக்குள்ள புந்து குழப்படி பண்ணி விட்டுருவான். அதனால மாத்தி மாத்தி சுத்திக்கிட்டு பரதநாட்டியம் ஆடிட்டு இருப்பாங்க. இடையில கிராண்ட்பா அவனோட அடிக்க அவனோ கிராண்ட்பாவை அடிக்க ஒரே கூத்தா போச்சு. உடனே நம்ம ஆளுங்க 3 பேரும் சேர்ந்து அவங்க 3 பேத்தையும் வெளுன்னு வெளுத்து மண்ணக்க வச்சிருவாங்க. கிராண்ட்பா நான் வயசானவங்க ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனோன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துப்பாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த காமிக்ஸ் எபிசோட் நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் எபிசோடும் கூட. நான் போடுற மத்த ஷார்ட்ஸ் இல்லாம டெய்லி நைட் 8 மணிக்கு காமிக்ஸ்க்காகவே ஒரு எபிசோட் அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்காக இந்த வீடியோக்கு ஒரு ரெட் கலர் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சோ எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அடுத்த எபிசோட் அப்லோட் பண்றது உங்க கையில தான் இருக்கு. அதனால லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த காமிக்ஸ்ல பார்க்கும் வரை பாய் गाइस.